வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,568 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வரைக்கும் 22,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் வர்றப்போ மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 22,780 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் இருக்கப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சைட்வேஸில் பெரிய சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையிலேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இன்னும் மோசமாக பேங்க் நிஃப்டி அப்படி இருந்துச்சு. அது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடம் பையிங் ஜோன், இதை விட்டு கீழே போனால் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 48,800 to 600 இதுக்கு பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது தாண்டினா பையிங் எல்லாம் இதுக்கெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப மோசம். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் பேங்க் நிஃப்டியில் நாங்கள் ட்ரேட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கேண்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் 1 hour கேண்டில் வச்சுருந்தது. ஃபஸ்ட்டு 1 hour மட்டும் தான் போணுச்சு, அப்புறம் திருப்பி இறக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் 1 hour ஃபுல்லாக சைட்வேஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour எந்த மூமெண்ட்ஸ் இல்லை. இந்த 1 hour பிறகு கூட பெரிய மூமெண்ட்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இதுலேயும் மூமெண்ட்ஸ் இல்லை, ஃபுல் சைட்வேஸாக முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நான் டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே கேண்டில் இருக்க செட்டப் பார்த்தோம்னா ஒரு ரிஸ்க்கான செட்டப் தான். அதாவது மேலேயும் போக வாய்ப்பு இல்லை, கீழேயும் போக வாய்ப்பு இல்லை. இது மாதிரி சைட்வேஸ், அதாவது இந்த ரேஞ்சு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனு, அப்புறம் ரெட்டு. இந்த க்ரீன் கேண்டிலோட முக்கால்வாசி இறங்கிட்டு வந்திருக்கு. திருப்பி கால்வாசியாக மேலே திருப்பி கீழே வருது. இதே போல் தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதே போல் நடந்திருக்கு. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹை எல்லாம் இந்த ஆல்டைம் ஹை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கோட டே லோவுக்கும் இந்த ஆல்டைம் ஹைக்கு இடையில மார்க்கெட்டோட சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே. இது 15 minutes என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 minutes வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,642 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,568 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த நேற்றோட லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல எல்லோ ஜோனாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட். இந்த எல்லோ ஜோனோட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்சு வரும், இங்கேருந்து திருப்பி பை ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இன்றைக்கி போன டேயோட ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு. அதாவது 22,710. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 22,780 பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகம். இதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலேயே போட்டுருவோம். இதுக்கு மேலே ஆனால் பை பண்ணுறது வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணால் இது உடைக்கும். ஸோ இது உடச்சி எவ்வளோ தரம் போகும் அப்படின்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட் ஃபிகர் தான் போக வாய்ப்பு இருக்கும், 22,800. அதுக்கடுத்து 850. இந்தமாரி நம்ம ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணுறப்ப நம்ம கிளியராக நம்ம டைரெக்ஷன் போக முடியாது. 50 பாயிண்டாக போய் கிடந்த ரவுண்ட் ஃபிகரெல்லாம் ரியாக்ட் ஆகும். ஓகே. அதே சமயத்தில் கீழே பார்த்தோம்னா எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு. அப்படி இல்லைனா பையிங் இந்த இடத்துலேருந்து பையிங் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்தும் இந்த எல்லோலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொடுத்துருக்கேன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இப்போ வரைக்குமே இருக்குது. இந்த எல்லோ பிரேக் பண்ணாத வரைக்கும். எல்லோ பிரேக் பண்ணால் மட்டும் இந்த செட்டப்லாம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிட்டு நம்ம டே கேண்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் படி இப்போ நம்ம சொல்லியிருப்போம் நேற்று, இது வந்து ரிவர்சல் கேண்டில். அதாவது எப்பயுமே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போட்டாலே இது ரிவர்சல் கேண்டில், ஷூட்டிங் ஸ்டார் போட்டாலே ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இதுக்கு முந்தான வீடியோவில் விளக்கம் சொல்லிட்டோம். இது ஏன் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம்னா, இது வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த இடத்துல அதாவது பழைய ஆல்டைம் ஹைங்கிறது இந்த இடமா இருந்துச்சு. எந்த இடம்னு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி. அதாவது 48,636 இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணாங்க. அதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தாங்க. இந்த இடங்கிறது ரீடெஸ்ட் ஏரியாவாக ட்ரெண்ட் லைன் போட்டு சொல்லிடுறேன் விளக்கமாகவே. அது அப்போ தான் அந்த இடம் வந்து ரிவர்சல் கேண்டில் போட்டாலும் ஏன் நம்ம மேலே போக வாய்ப்புன்னு சொல்கிறாங்க புரியும். இப்போ பார்த்தோம்னா இந்த பிரேக் பண்ணதுக்கு ரீடெஸ்டிங் பண்ணுச்சு. மறுபடியும் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு ரீடெஸ்ட் நடக்குது இந்த இடத்துல. அதனால் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல, அதாவது
இப்போ போன பழைய ஆல் டைம் ஹை இருக்குல்ல 49,057 கிளியராக சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கரெக்டாக தெரியல இந்த நம்பர். 49,049 அப்படிங்கிற இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி, இந்த பிரேக் அவுட் நடந்த செட்டப் படி. சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட டேயோட லோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49,126. இப்போ இதுக்கும் இதெல்லாம் நம்ம க்ரீனாக மாற்றிடுவோம். கீழே எல்லாமே சப்போர்ட் நம்ம ரெட் கலரில் இருக்குது, எல்லாத்தையுமே சப்போர்ட்டாக நான் க்ரீனாக மாற்றிடுறேன். இப்போ நான் இதில் எல்லோ ஜோன் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி போன டேயோட லோவுக்கும் நம்ம 49,057 ஒரு சொல்லியிருக்க ஒரு சப்போர்ட்டுக்கும் இடையில் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். இதை தொட்டாலே மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பழைய ஆல் டைம் ஹை 48,658 சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வாய்ப்பு இறங்க வாய்ப்பு. அதாவது நிஃப்டியில் வந்து எல்லோ ஜோனிங் கீழே சொல்லியிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் எல்லோ ஜோனிங் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு சொல்லியிருக்கோம் 48,658. ஆனால் இந்த இடம் வரது வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் தான், கேப் டவுன் இல்லாமல் கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 49,344 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 49,529. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம், அதாவது 49,676. அதுக்கு அடுத்தது இப்போ போன ஆல் டைம் ஹை 49,974 அப்படிங்கிறது வந்து கடைசி சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 49,344 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரீசெண்டாக போனால் ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு கிளியராக காட்டுது இந்த மாதிரி. அதே சமயத்தில் மார்க்கெட் இறங்கினாலும் இங்கேருந்து பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். அதனால் நமக்கு இந்த இடத்துல செல்லிங் போட வேண்டியதில்லை, பையிங் வாய்ப்பு மட்டும் இந்த இடத்துல போடுவோம். இதுக்கு கீழே இறங்கினா மட்டும்தான் 48,658 இந்த சப்போர்ட்டால் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே மார்க்கெட் வந்து எப்பயுமே அந்த பையிங் சென்டிமெண்ட்டில் இருக்கப்போ அது பேரிஸ்க்கு மாறுதுன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பேரிஸ் போட்டு கீழே இறக்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த விக்காக இருக்கும். இது கிரீனாக போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். அந்தமாதிரி மார்க்கெட் செட்டப் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிளியராக பேரிஷ்னு சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுன வாய்ப்பு தான் அதிகமாக செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் கிளியரான பையிங் சொல்லிட முடியாது. மார்க்கெட்டை பார்த்து பையிங் பயாஸ்லாம் இருக்குது, இன்னும் செல்லிங் சென்டிமெண்ட்டில் மாறல. சரி ஓகே, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரி அது ஓவரில் கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுபடி பார்த்தோம்னா இப்போ போன ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 75,109. கீழே பழைய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 47,245. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 47,245க்கும் 45,105க்கும் இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி வேறு 15 மினிட்ஸ் பார்க்குறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இதோட முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.